ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளே ஒரு ஃப்ரேம் மேக் பண்ணி அதை நம்ம வரைஞ்ச ட்ராயிங்க்கு தான் போட போகிறோம். அது ஒரு இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் செய்யறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி ஃப்ரேம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கை விட 2 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கிற கார்ட்போர்டை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சில கார்ட்போர்ட் பீசஸ் எடுத்து அதை நம்ம கட் பண்ண ஃப்ரேமோட பார்டர்ஸை மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண வேஸ்டஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக பேப்பர் டேப்பை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அசெம்பிள் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். A few moments later. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்டர்ஸில் இருக்கிற கேப் தெரியக்கூடாதுன்றதுக்காக பேப்பர் டேப்பால் கவர் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ஃப்ரேமையும் இந்த ஃப்ரேமையும் க்ளூவால் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரேமோட சைடில் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா கார்ட்போர்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம உடன் எஃபெக்ட் தரத்துக்காக மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நான் டச்ன்ற பிராண்ட்லேருந்து 48 பீசஸ் ஆல்கஹால் மார்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பக்காவா பார்டர்ஸ் அப்புறம் சைட் கார்னர்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளியரா உடன் எஃபெக்டோட நம்ம ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரியேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.